என்னுடைய தமிழக மக்களுக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நான் என்னுடைய தமிழக மக்களுக்காக நான் ஒரு பைத்தியம், நான் ஒரு கிறுக்கு, நான் மண்டைக்கு வழி இல்லாதவன் பேச போகக்கூடிய இந்த உரை, அதாவது இந்த கிறுக்கன் பேசக்கூடிய உரையை என்னுடைய தமிழக மக்கள் அனைவரும் நீங்கள் என்னுடைய வார்த்தையை எனக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் தந்து என்னுடைய சகோதர சகோதரிகள் என் பிள்ளைங்க எல்லாரும் இந்த பைத்தியம் பேசுது, இந்த பைத்தியம் என்ன பேச போகுதுன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக நான் பேசி பிடிக்கக்கூடிய அந்த ஒரு 15 நிமிஷம் தான் அந்த வீடியோ. இந்த 15 நிமிஷம் வீடியோவையும் நீங்கள் நான் ஒரு கிறுக்கன் பேசுகிறேன், இந்த கிறுக்கன் என்ன பேசுகிறான் மக்களுக்காக, மண்டைக்கு வெளி இல்லாத பைத்தியம் என்ன பேச போகுது அப்படிங்கிறத நீங்கள் என்னுடைய மக்கள் பணிவோடு இதை கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இந்த வீடியோவை நான் பேசுகிறேன். என்னுடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மா என்ன பேசுகிறாங்க, அவங்களோட இருந்து பணியாற்றியவர்கள் திரும்பவும் முதலமைச்சராக வந்தால் நம்ம தமிழ்நாடு எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய அம்மா பேசின உரையை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஒரு பைத்தியம், நான் ஒரு கிறுக்கன், நான் ஒரு மண்டைக்கு வெளியில்லாத பிராந்தன். தயவு செய்து என்னுடைய இந்த 15 நிமிஷம் வரையே மக்கள் எனக்கு கவனமாக நீங்கள் கண்டிப்பாக 15 நிமிஷம் தான், நான் ரொம்ப நேரம் அந்த வீடியோ போடலை. கண்டிப்பாக என்னுடைய அம்மா புரட்சி தலைவி அம்மா பேசி முடிச்சதுக்கப்புறம் 15 நிமிஷம் நான் அந்த கிறுக்கன் பேச போகிறேன். இந்த கிறுக்கன் பேச்சு தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க மக்கள் எல்லாருமே. முறையை பிரித்தாள் அந்த பெண். அந்த பெல்லு வீடு வீடாக சென்று துணிகளை விற்று அதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் கல்வி பயின்று வந்தான். ஒரு நாள் அவனுக்கு கடும் பசி. அவன் கையில் 50 காசு மட்டுமே இருந்தது. இந்த காசை வைத்து எதையாவது வாங்கி சாப்பிடலாம் என்று நினைத்து ஒரு வீட்டின் கதவை தட்டினான். யார் என்று கேட்டவாறே ஒரு இளம் பெண் கதவை திறந்து அந்த சிறுவனை பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்டாள். அந்த பெண்ணிடம் சாப்பாடு கேட்க மனமில்லாத அந்த சிறுவன் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்டான். அந்த சிறுவனை ஏற இறங்க பார்த்த அந்த பெண் அவன் கடும் பசியில் இருப்பதை உணர்ந்தாள். பின்னர் ஒரு டம்ளர் பாலை கொண்டு வந்து அந்த சிறுவனிடம் கொடுத்தாள். அந்த பாலை குடித்து முடித்த சிறுவன் நான் எவ்வளவு காசு கொடுக்க வேண்டும் என்று அந்த பெண்ணிடம் கேட்டான். அதற்கு அந்த பெண், நீ எதையும் தர வேண்டாம், ஒருத்தருக்கு ஒரு பொருளை அன்பாக கொடுக்கும் போது காசு வாங்க கூடாது என்று என் அம்மா சொல்லி இருக்கிறார்கள் என்று கனிவுடன் கூறினாள். அதற்கு அந்த சிறுவன், என் அடி மனதிலிருந்து தங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினான். ஆண்டுகள் பல கடந்தன. அழகாக இருந்த அந்த இளம்பெண் திடீரென நோய்வாய்ப்பட்டாள். அந்த ஊரில் அவளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாததால் நகரத்தில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அந்த பெண்ணை அனுமதித்தனர். புகழ்பெற்ற மருத்துவ நிபுணர் வரவழைக்கப்பட்டார். அந்த மருத்துவர் அந்த பெண்ணின் விவரங்களையும் அந்த பெண்ணுக்கு வந்துள்ள நோயினையும் படித்து தெரிந்து கொண்டார். உடனடியாக தன்னுடைய அறைக்கு சென்று விட்டார். அந்த பெண்ணுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் அந்த பெண் குணமடைந்தாள். மருத்துவ சிகிச்சைக்கான பில்லை கொண்டு வரும்படி மருத்துவமனையின் கணக்கரிடம் மருத்துவர் தெரிவித்தார். அவ்வாறே பில்லும் வந்தது. அந்த பில்லில் எதையோ எழுதி பில்லை அந்த பெண்ணிடம் அனுப்பிவிட்டார் மருத்துவர். அந்த பில்லின் உரையை பார்த்ததுமே அந்த பெண்ணுக்கு நடுக்கம் வந்துவிட்டது. மருத்துவ செலவு எவ்வளவு இருக்குமோ என்ற பயத்துடன் உரையை பிரித்தாள் அந்த பெண். அந்த பில்லில் ஒரு டம்ளர் பாலுக்கு ஈடாக இந்த பில்லுக்கு முழு கட்டணமும் செலுத்தப்பட்டு விட்டது என்று எழுதப்பட்டிருந்தது. இது டாக்டர் ஹாவர்ட் கெல்லி வாழ்வில் நிகழ்ந்த உண்மை நிகழ்வு ஆகும். இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துவது அன்பின் சக்தியை, அன்பின் வலிமையை என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பைத்தியக்காரன் நான் எனக்கு மண்டைக்கு உண்மையிலே வழி கிடையாது, நான் கிறுக்கு. இந்த கிறுக்கன் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறது என்னுடைய மக்கள்
தயவு செய்து நான் பேசக்கூடிய ஒரு 15 நிமிஷம் தான் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும், என் தமிழக மக்கள் எல்லாரும் பார்க்கணும். அதாவது இன்னைக்கு நான் வந்து ஒரு புரோக்கர். அதாவது நிலங்களை வாங்கி 4 சென்ட் 5 சென்ட்னு சொல்லி பிரித்து சில பாவங்களுக்கு விற்று கொடுக்கறது என்னுடைய வழக்கம். அதாவது 10 அடி 12 அடி பாதையில் வந்து டிடிசிபி அப்ரூவல் வாங்க முடியாது. அந்த மாதிரி இடங்களில் நிறைய தமிழக மக்கள் வந்து இடங்கள் வாங்கி வச்சுருக்கிறாங்க. அவங்களால அதில் ஒரு வீடு கட்ட முடியல. திரும்ப பிள்ளைங்களுடைய திருமணத்துக்கோ இல்லை பையனுக்கு ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறதுக்கோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்கு அந்த இடங்களை விற்கவும் முடியலை, வாங்கவும் முடியலை. இன்றைக்கி வந்து தினேஷ் ஆலிபர் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரப்பதிவுத்துறை ஐஜி இருக்காங்க. அதாவது ஐஜிங்கிறவங்க வந்து எப்படின்னா ஐஏஎஸ் படித்தவங்க. ஐஏஎஸ் படித்தாலே அது வந்து பெரிய இறை அருள் பெற்றவங்க மட்டும்தான் அதை படிக்க முடியும். ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிறது வந்து எல்லாராலையும் படிக்க முடியாது. அப்போ இந்த தினேஷ் ஆலிபர் ஐயா வந்து ஐஜி ஐயா இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து லஞ்சம் வாங்க மாட்டாங்களாம், ரொம்ப நேர்மையானவங்களாம். நம்ம சுவாமி படம்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க. அதாவது அவருடைய தகப்பன் சொல்லுவார், நீ நல்லதை செய்யணும்னா லஞ்சத்தை வாங்கிட்டு செய், நீ இந்த காலத்தில் லஞ்சத்தை வாங்காமல் நீ செஞ்சேன்னா உனக்கு கெட்ட பேர் தான் வரும், அதனால் கண்டிப்பாக நீ லஞ்சத்தை வாங்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதாவது இன்றைக்கி தமிழக மக்கள் வந்து ஒரு ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து கண்ட இடத்துல நம்ம தமிழக முதலமைச்சர் வந்து இன்றைக்கி ஒயின் ஷாப், பாரு, ஒயின் ஷாப்பு, கண்ட இடங்கள்லாம் சந்து புந்தெல்லாம் திறந்து வச்சுருக்கிறீங்க. அப்போ இந்த ஒரு கொத்தனார் கையாளு வேலைக்கு மாப்பிள்ளை வீட்டில் சரியில்லைன்னா பொம்பளை ஆட்கள் வேலைக்கு போவாங்க, சித்தாளுக்கு கையாளு வேலைக்கு, கொத்தனார் கையாளு வேலைக்கு. அவங்க வந்து அந்த சிமெண்ட் அள்ளி தலைமையில் வச்சு செமந்து கொண்டு கொடுத்தாச்சுன்னு சொன்னால் காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரை வேலை செஞ்சாச்சுன்னா அவங்களுக்கு ஒரு 900 ரூபா இல்லை 1000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. அப்போ அந்த பெண்மணி வந்து கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 லட்ச ரூபாயை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருப்பாங்க. வேலை செஞ்சு சிறுக சேர்த்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு 2 குழந்தையும் இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்காது, வாடகை வீட்டில் இருப்பாங்க. அவங்களால அந்த சம்பளத்தை வாங்கி சாப்பாடு செலவு, பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு காலேஜ் ஃபீஸு இதெல்லாம் கட்டி அவங்களால வாடகை கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பாங்க. இருந்தாலும் கூட சொந்தமாக நமக்கு ஒரு வீடு வேணுங்கிற ஒரு கனவுல தமிழக மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த 5 லட்ச ரூபாயில் மக்கள் என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு காட்டு பகுதியில் இன்னைக்கு கோர்ட்டில் வந்து ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, உடமரங்கள் எல்லாம் எதுவுமே நிற்கக்கூடாது, இந்த உடைகளை எல்லாமே நீங்கள் அகற்றணும், இல்லைன்னு சொன்னால் ஃபைன் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு காட்டு பகுதியில் ஒரு 4 சென்ட் இடம், ஒரு சென்ட் 50,000 ரூபா வச்சு ஒரு எளிமையான ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி வந்து ஒரு 5 லட்ச ரூபாயில் 2 லட்ச ரூபாய்க்கு 4 சென்ட் இடம் வாங்குவாங்க காட்டு பகுதியில் ஓரமாக. அந்த 4 சென்ட் இடத்தையும் வாங்கியாச்சுன்னு சொன்னால் திரும்ப வந்து அவங்ககிட்ட 3 லட்ச ரூபா தான் இருக்கும். அந்த 3 லட்ச ரூபாயை வச்சு அவங்க ஹாலோ பிளாக் இருக்கு இல்லையா, நம்மெல்லாம் வந்து காங்கிரீட் பில்டிங்கில் வாழ்கிறோம், நம்ம ஏசியில் வாழ்கிறோம், ஏசி காரில் போகிறோம், சைரான் வச்ச வண்டியில் போகிறோம், எல்லாமே நம்ம செய்கிறோம். அதாவது நம்ம வந்து கொஞ்ச நாள் தான் வாழ்கிற வாழ்க்கைங்கய்யா. அதாவது பிறப்பு இறப்பு இந்த 2க்கு நடுவில் கொஞ்ச நாள் தான் நம்ம வாழ முடியும், ரொம்ப நாள் வாழ முடியாதுய்யா. அதனால் அதாவது அந்த 3 லட்ச ரூபாயையும் மீதி வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹாலோ பிளாக் செங்கலை வச்சு ஒரு சின்ன வீடு கட்டுவாங்க. அந்த 4 சென்டில் கட்டி மேலே ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டும் போடுவாங்க ஐயா. முன்ன ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு டோர் போடுவாங்க. ஏன்னா மரக்கதவு போட முடியாது, அவங்களுடைய 3 லட்ச ரூபாய்க்கு மரக்கதவுல போடணும்னு சொன்னால் அவங்களால வீடு கட்ட முடியாது. ஒரு பிளாஸ்டிக் டோரில் ஒரு சின்ன டோர் போடுவாங்க ஐயா. போட்டுட்டு இந்தியன் க்ளோசெட்டு, நம்மெல்லாம் வெஸ்டர்னில் உட்காந்து பேலுவோம், ஆனால் இந்தியன் க்ளோசெட்டு தான் பாவப்பட்டவங்க குத்தச்சு தான் உட்கார முடியும், உட்காந்து பேல முடியாது. ஒரு 350 ரூபாய்க்கு ஒரு இந்தியன் க்ளோசெட்டை வாங்கி அவங்க நினைச்சுவாங்க அந்த வீட்டுக்குள்ளே வைப்பாங்க ஐயா. ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கும், அதனால் கண்டிப்பாக ஒரு வந்து பாத்ரூம் கண்டிப்பாக தேவை. அதனால் ஒரு 350 ரூபா ஒரு இந்தியன் க்ளோசெட்டும் ஒரு சிங்கு எவர் சில்வரில் ஒரு சிங்கு விலை வந்து துருப்பிடிச்ச சிங்கு செகண்ட் ஹேண்ட் சிங்கு ஒரு 500 ரூபாயா. அதில் ஒரு 2 கடப்பாவையும் போட்டு ஒரு சிங்கையும் வச்சு ஒரு சின்ன வீடு அமைச்சு அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வாழ்வாங்க. இப்போ இன்னைக்கு தமிழக அரசு வந்து நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய மருமகன் இருக்காங்க இல்லையா, மகளுடைய ஹஸ்பண்டு, அவர் வந்து எல்லா இடங்கள்லையும் டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு போடுறாங்க. ஒரு சென்ட் வந்து 12 லட்ச ரூபா. அப்போ அந்த 5 லட்ச ரூபாயை வச்சு வாங்கி ஒரு ஹாலோ பிளாக்ல வீடு கட்டி இருக்கிறது தவறு ஐயா. ஐயா நீங்கள் வந்து ஒரு அதாவது இன்னைக்கு வந்து நீங்கள் ஐயா நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு ஐஜிங்கிறவங்க வந்து கலெக்டர் படித்தவங்க தான் ஐஜியாக இருக்க முடியும் ஐயா. நீங்கள் என்ன செய்யணும் ஐயா, எல்லா இடத்துலையும் டிடிசிபி அப்ரூவல் வாங்கி பிளாட்டு போட்டால் பாவப்பட்டவங்க வீடு போட வேண்டாமா? நீங்கள் உங்கள் சந்ததிகள் எல்லாருமே நீங்கள் நல்ல பெரிய வீட்லேயும் கார்லேயும் சைரான் வச்ச வண்டிலையும் நீங்கள் போய் சுற்றி வாங்கி நல்லா இருந்தால் போதுமா? அப்போ பொதுமக்கள் வீடே போடக்கூடாதா? பிள்ளைங்களை கட்டி கொடுக்கக்கூடாதா? பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கக்கூடாதா? ஏன் அன்னைக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் ஒரு பொண்ணு வீட்டில் முதல் கேள்வி என்ன தெரியுமா கேட்பாங்க? பையனுக்கு இருக்க வீடு இருக்கான்னு தான் ஏன் கேட்பாங்க. உங்கள் சட்டத்திட்டத்தில் வந்து எதுவுமே மக்கள் செய்ய முடியல.
அதனால் நீங்கள் வந்து இந்த பாருங்க, மனோ தங்கராஜ் ஐயா இருக்காங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில். நம்மளுடைய குறையை கூட சொன்னால் எந்த ஒரு இதையுமே அவங்க கண்டுக்கிட மாட்டாங்கிறாங்க ஐயா. கல்கோரியிலேருந்து தினமும் 200 வண்டி கேரளாவுக்கு அங்கங்கே லோடு போகுது. அதில் உள்ள கமிஷன் வந்து ஒரு நாளைக்கு 50 லட்சம் 60 லட்ச ரூபா வாங்கி அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஐயா. எல்லாம் அதாவது ஐயா தினேஷ் அலிவர் ஐஜி ஐயாட்ட நான் என்னுடைய பணிவான, நீங்கள் வந்து படித்தவங்க ஐயா. நீங்கள் படிக்காத அமைச்சருக்கு நீங்கள் தான் அட்வைஸ் பண்ணணும். தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி பொருளாதாரம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே கிடையாது. ஒன்லி தெரிஞ்சது மக்களுக்கு வந்து கொத்தனார் வேலை மட்டும்தான். இந்த இடங்களை நம்ம வந்து எழுத விடலைன்னு சொன்னால் மக்கள் வந்து இன்னும் வறுமைக்கு கீழே ரொம்ப மோசமான நிலைமைக்கு வந்துடுவாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து மக்களை இடத்த எழுத விடுவோம்னு சொல்லி நீங்கள் ஐஏஎஸ் படித்த ஐயா நீங்கள் தான் படிப்பறிவு இல்லாத அமைச்சர்மார்களுக்கு நீங்கள் வந்து சொல்லணும்யா. ஐயா உங்களை வந்து நாங்கள் வந்து ஐஜி, நீங்கள் வந்து இன்னைக்கு பத்திரப்பதிவுத்துறை ஐஜி, நாங்கள் உங்களை தேர்ந்தெடுக்கலை, உங்களை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்காரு. அப்போ நீங்கள் தான் ஐயா படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு நீங்கள் இந்த உரையை எடுத்து சொல்லணும். மக்கள் வந்து உங்களை வந்து நேரடியாக பார்க்க முடியாது இல்லையா. ஐயா நான் எனக்காக பேசலை, நான் வந்து ஒரு நாளைக்கு தினமும் 500 ரூபா 1000 ரூபா தர்மம் கொடுக்கக்கூடியவன். எத்தனை பேர் 1000 பேர் வந்து கேட்டாலும் அரிசி வாங்கி கொடுக்கக்கூடியவன். என்னால் வந்து இந்த தீய சக்தி திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு என்னால் ஒன்றுமே செய்ய முடியலையா. அதனால் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு பைத்தியம் பேசுது, இந்த பைத்தியம் என்ன பைத்தியம் சொல்கிறத நம்ம எதுக்கு கேட்கணும்னு நீங்கள் நினைக்காதுங்க ஐயா. அடுத்தால வந்து முதலமைச்சராக வந்து எடப்பாடியார் அண்ணனை வர வைங்க. எடப்பாடியார், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை தம்பி இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம மோடிஜி ஐயா பாரத பிரதமர், நான் இந்து கிறிஸ்டின் முஸ்லீமுக்காக பேசலையா, என்னுடைய பொதுமக்களுக்காக நான் பேசுகிறேன். கண்டிப்பாக வந்து இந்த பத்திரத்தை எழுத விடுங்க. இல்லைன்னு சொன்னால் தமிழ்நாடு வந்து நம்ம உக்ரைன் இருக்கு பார்த்தீங்களா, உக்ரைனில் பாருங்க ஐயா ஒவ்வொரு நாளும். அதாவது திமுக அரசியல்வாதிங்க எல்லாம் உங்கள் சேனல் தான் நீங்கள் வந்து பாருங்க, உங்கள் சேனல் தான் நீங்கள் நியூஸ் பார்ப்பீங்க. ஆனால் நியூஸுங்கிறது வந்து பொதுவாக எல்லா சேனல்லையும் பார்க்கணும் ஐயா. அந்த உக்ரைன் மக்கள் வந்து இன்னைக்கு எத்தனை ஆயிரம் கோடி மக்கள் வந்து அடிபட்டு குண்டால் அடிபட்டு சாவுறாங்க தெரியுமா. அப்போ நாங்களும் சாகும் போது பொதுமக்கள் எல்லாரும் வீடு போடணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. இப்படி அழகழகான தொழிலெல்லாம் நீங்கள் நிறுத்தி வச்சு நாசமாக்கி வச்சிருக்கிறீங்களே, நீங்கள்லாம் என்னையா செய்கிறீங்க நீங்கள்லாம். ஐயா தினேஷ் அலிவர் ஐயா, ஐஏஎஸ் ஐயா, நீங்கள் ஐஏஎஸ் ஐயா, நீங்கள் தான் ஐயா பத்திரப்பதிவுத்துறைக்கு அமைச்சர். ஐயா நீங்கள் அமைச்சர் நினைச்சாதான் ஐயா அந்த நாட்டை நீங்கள் காப்பாற்ற முடியும். ஐயா படிப்பறிவு இல்லாதவன் அவ்வளோ பேரும் அமைச்சர் முதலமைச்சராக இருக்கிறானோ ஐயா. இந்த படிப்பறிவு இல்லாதவனுக்கு நீங்கள் வந்து எடுத்து சொல்லுங்க ஐயா. இந்த படிப்பறிவு இல்லாதவன்கிட்ட என்ன தெரியுமா ஐயா சொல்லணும். ஐயா மொத்தம் 5 சென்ட் வாங்கக்கூடிய ஒரு மொத்தத்திலே ஒரு பெண்மணி வந்து 5 லட்ச ரூபா தான் வச்சிருக்கா. அவளுக்கு 4 சென்ட் இடமும் வாங்கணும். அவள் ஹாலோ பிளாக்கை வச்சு கட்டி மேலே வந்து ஆஸ்பெட்டாஸ் சீட்டு, முன்ன பிளாஸ்டிக் டோரு, குத்தச்சு பேல இருக்கு, ஒரு இந்தியன் க்ளோசெட்டு, ஒரு சிங்கு, இவ்வளோ வச்சு ஒரு 5 லட்ச ரூபாயில வீடு அமைச்சு வாழணும்னு அவளுடைய கனவு. நீங்கள் வந்து இந்த மாதிரி சட்டத்திட்டங்களை போட்டிங்கன்னா இந்த கனவு நிறைவேறாதுன்னு சொல்லி நீங்கள் என்னுடைய தினேஷ் அலிவர் ஐயா, என்னுடைய ஐஜி ஐயா தான் ஐயா நீங்கள் சொல்லணும். ஒரு மலர்விழி மேடத்தை தேடி நான் பட்டுக்கோட்டைக்கு போயிருந்தேன், டிஆர் மேடத்தை. அந்த மேடத்தை வந்து நீங்கள் தான் ஐயா சஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் தான் ஐயா அந்த மேடத்துடைய ப்ரொமோஷனையும் கட் பண்ணி வச்சிருக்கிறீங்க. அந்த அம்மா வந்து தப்பு பண்ணலையா, அந்த அம்மா வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க. அதாவது சாமி படத்தில் வந்து ஒரு டிஎஸ்பி ஆட்ட ஏதோ இருப்பாப்புல அந்த நடிகர், அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஏன் தெரியுமா, நல்லது செஞ்சதுனால. நீங்கள் நல்லே செய்யுங்க ஐயா. ஐயா படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு நீங்கள் வந்து எடுத்து சொல்லுங்க ஐயா. என்னுடைய தமிழக மக்களுக்கு வணக்கம், என்னுடைய நன்றியை நான் தெரியப்படுத்திக்கிறேன். நான் வந்து தினமும் இனி வீடியோ போடுவேன். என்னுடைய வீடியோவை வந்து நீங்கள் தினமும் காலையில் இந்த ஒரு 11 மணிக்கு நீங்கள் தினமும் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். வணக்கம். தம்பி